வணக்கம் என் அன்பு நண்பர்களே. முதல்வர் காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் மிக ஒரு அற்புதமாகவும் அதிசயமானதுமாகும். எப்படி என்று பாருங்கள். ஆண்டுக்கு 70 அங்குலம் மழை பெறும் ஆனைமலை பகுதியில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு 6 ஆறுகளை தடுத்து கிழக்கு நோக்கி திருப்பி சமவெளியில் பாயும் 2 ஆறுகளுடன் இணைக்கப்படுகிறது. கேரள அரசின் ஒப்புதல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றுடன் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு பல்நோக்கு திட்டத்தில் 8 ஆறுகள் இணைக்கப்படுகின்றன. ஒன்று ஆனைமலை ஆறு, நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம் ஆறு, தூண்கடவு ஆறு, பெரும்பாறு பள்ளம் ஆறு. இந்த 6 ஆறுகளும் ஆனைமலை மலைக்குன்றுகளிலும் ஆழியாறு, பாலாறு ஆகியவை சமவெளிகளிலும் பாய்கின்றன. இந்நதிகளின் குறுக்கே அணைகள் கட்டி ஒன்றில் தேங்கும் நீரை மற்றொன்றுக்கு சுரங்கங்கள் மூலமாக பாயச் செய்து இறுதியில் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளிலும் கேரளா மாநிலத்தின் சித்தூர் பகுதிகளிலும் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் உள்ள ஆறுகள் கடல் மட்டத்திற்கு மேல் 3800 அடியிலிருந்து 1050 அடி வரை அமைந்துள்ளன. இம்மாதிரி 2 ஆறுகளின் மட்டங்களுக்கு இடையே கிடைக்கும் நீர்வீழ்ச்சி பின் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யவும் அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஆனைமலை பகுதியில் உற்பத்தியாகும் 6 ஆறுகளும் தென்மேற்கு பருவமழையால் நீரை பெறுகின்றன. திட்டமிடுவதில் தலைவர் காமராஜர் மிகுந்த கருத்தாக்கமும் சிறந்த நுண்ணறிவும் கொண்டு நிறைவேற்றுவதில் துணிச்சலும் நாட்டு மக்களுக்கு பயன் உழைப்பதில் தலை சிறந்ததுமான இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை மக்களுக்காக நிறைவேற்றி கொடுத்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மேலும் இந்த திட்டம் தன்னலமற்ற உழைப்பாலும் தளராத உற்சாகத்தினாலும் தலைவர் காமராஜரின் விடாமுயற்சியாலும் எட்டப்பட்ட சாதனையாகும். இத்திட்டத்திற்கு முன்மாதிரியாக இந்த நாட்டில் வேறு எந்த திட்டமும் இல்லை. இன்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட இத்திட்டத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய மாணவர்களும் அறிஞர்களும் இங்கு வந்த வண்ணம் உள்ளனர் என்ற உண்மை ஒன்றே இந்த திட்டத்தின் பெருமையை கூறும் சாட்சியாகும். 20ஆம் நூற்றாண்டில் நிறைவேற்றப்பட்ட பொறியியல் சாதனைகளில் தலை சிறந்ததாக இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை சொல்லலாம். தலைவர் காமராஜரின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். இதனால் இன்றும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயன்பெறுகிறது.